ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல வந்து தப்பாகுதுன்னு அப்படின்னு தெரியாது. மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து பார்த்தீங்கன்னா, சில கப்புள்ஸ் வந்து நல்லாவே இருப்பாங்க. அவங்களுக்குள்ள வந்து வெளிய இருந்து பார்க்கும்போது தே வில் பி ஹேப்பின்ற மாரி நமக்கு தெரியும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்களுக்குள்ளேயும் இருக்கும். இது எதனால நடக்குது? இந்த மாற்றம் எதனால நடக்குதுன்னு உங்களோட பார்வை? சின்ன சின்ன விஷயம் தான் சார். ஈகோ, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதது. ஓகே. ஃபேமிலியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பண தேவை இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஓகே. இவங்கள வந்து பிரேக் பண்ணுது. ஓகே. அந்த பணத்த குறிச்சே யோசிச்சு, இவங்கள குறிச்சு இவங்க மறந்துடுறாங்க. அந்த மாரி சில விஷயம். அதே மாரி ஃபேமிலிக்குள்ளார ஒரு ஒரு அந்யோன்யம் இருக்கிற மாரியே நம்ம பார்த்துக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துக்காக பேசிட்டு கொண்டுட்டு ஒரு சந்தோஷம் இருந்தா மட்டும் தான் அந்த ஃபேமிலிய நடத்த முடியும். நீ வேலைக்கு போற, சம்பாதிக்கிற, தூங்குற, நான் சாப்பாடுக்கு நான் எதனா ஒர்க் பண்றேன். அந்த மாரி விஷயம்லாம் நம்ம அத மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா இது சரியா வராது. ஓகே. ஆக்சுவலா நாம இத எதுக்காக இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்டின்னா, இப்ப இருக்கிற சமூகத்துக்கு லைஃப்னா என்னன்னு தெரியல. ஓகே. அவங்க அத எப்படி கொண்டு போணும். இது வந்து நம்ம ஒரு அவேர்னஸ்க்காக தான் சொல்றோம். ஆமா. இந்த மாரிலாம் இருக்காங்க, இந்த மாரிலாம் நடந்துக்கிறாங்க. ஸோ நீங்க இது மாரிலாம் நடந்துக்காதீங்கங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே.